الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவன் கடமையாக்கிய கடமைகளில், இபாதத்துகளில், வணக்கங்களில் ஒன்றாகிய ரமலானுடைய மாதத்துடைய நோன்புகளை நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்து, அந்த ரமலானுடைய 3 பகுதிகளில் ஒரு பகுதியை நாங்கள் முழுமையாக செலவழித்து கழித்து 2வது பகுதியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் 2 அடிப்படை அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று இபாதத், 2வது முஆமலா. இஸ்லாம் இபாதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் அல்லாஹுவோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பு, அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவு, அதனை நாங்கள் இபாதத் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொன்னதற்காக தொழுகின்றோம், அல்லாஹ் சொன்னதற்காக நோன்பு பிடிக்கின்றோம், அல்லாஹ் சொன்னதற்காக ஹஜ் செய்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், ஏனைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்கின்றோம். இந்த இபாதத்தின் மூலமாக எமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவு பேணப்படுகிறது, அந்த தொடர்பு பேணப்படுகிறது. இது இஸ்லாத்துடைய 1வது பகுதியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அது முஆமலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு, ஒரு கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு வைக்கின்ற அந்த உறவு, அந்த தொடர்பு, அடியார்களோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த தொடர்பு, அதனை இஸ்லாம் அல் முஆமலா என்று அழைக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் 2 பகுதிகளையும் பேசுகிறது. யார்
தனது உறவு அல்லாஹோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கி உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு குர்ஆன் சொல்கின்ற பெயர் முஹ்சின். அவர் நல்லவர், நல்ல மனிதர் என்று குர்ஆன் அவருக்கு பெயர் சொல்கிறது. அதே நேரத்தில் யார் மற்றவர்களோடு வைத்திருக்கக்கூடிய உறவு, கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கங்கள், தொடர்பாடல்கள், உறவுகள், இவைகளில் பேணுதல் காட்டி இந்த தொடர்பை சீராக வைத்து உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ இவர்களையும் குர்ஆன் சொல்கிறது முஹ்சின். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிக அழகான ஒரு சம்பவத்தை சொல்கிறார். மிக அழகான சம்பவம் என்று அந்த சம்பவத்துக்கு அல்லாஹ் சொல்கின்ற பெயர் அஹ்ஸனுல் கஸஸ். மிக அழகான சம்பவம். அஹ்ஸன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறுபிராயம் தொடக்கம் மரணம் வரைக்கும் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது ஒரு சூறாவிலே முழுமையாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சூறாவில் 5 இடங்களிலே மினல் முஹ்சினீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர், நல்லவர் என்று, அழகு, நலவு என்று கருத்தை கொடுக்கின்ற முஹ்சின் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கிறார். ஆனால் எங்குமே அந்த இடத்தில், அந்த சூறாவில், குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடல் ரீதியான அழகை அல்லாஹ் நேரடியாக பேசவில்லை. அவர்களுடைய அழகை கண்டு பெண்கள் எல்லாம் மெய்மறந்து போனார்கள், தங்களை மறந்து போனார்கள், கரங்களை அறுத்துக் கொண்டார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆனால் அதை வேறு விடயத்தை பேசுகின்ற போதுதான் அல்லாஹ் அதை சொல்கிறானே தவிர, ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம், அவர்கள் தனக்கு அநியாயம் செய்த சகோதரர்மார்கள், தனக்கு குற்றத்தை சுமத்திய, தன்னை ஒரு பாவியாக உலகத்தில் அடையாளப்படுத்திய தன்னோடு வாழ்ந்தவர்கள், தன்னை சிறைச்சாலைக்கு அனுப்பியவர்கள், இவர்களோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்த அந்த தொடர்பு, அந்த உறவு, அவர்களோடு நடந்து கொண்ட விதத்தை தான் அல்லாஹு தஆலா முழுமையாக அந்த சூறாவில் பேசி அவருடைய உள்ளத்தின் அழகை அல்லாஹ் பேசுகிறார். உடல் அழகை பேசுவதை விட, அவருடைய தோற்றத்தை அல்லாஹ் பேசுவதை விட, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹோடு வைத்திருந்த அந்த தொடர்பின் மூலமாக, அடியார்களோடு அவர்கள் வைத்திருந்த அந்த உறவின் மூலமாக அவர்கள் எப்படி உலகத்திலே வாழ்ந்தார்கள், எப்படி நல்லவராக வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த சூறாவிலே சொல்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இபாதத் என்பது வெறுமனே இபாதத்தால் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாது. இபாதத் அது நன்மையை கொடுக்கும், நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில், அவர் வாழ்கின்ற சூழலில் வாழக்கூடிய மனிதர்களோடு அவர் வைத்திருக்கின்ற அந்த உறவும் சீராக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய அடையாளத்தை சொல்கிற போது, ஒரு ஈமான்தாரியுடைய அடையாளத்தை சொல்கிற போது, வெறுமனே இபாதத்தை மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. தொழுகையை மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நோன்பை மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. மாறாக மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு பழகுகின்ற போது, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு பேசுகின்ற போது, வாழ்கின்ற போது, அவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை, தன்மைகளை, அஹ்லாக்குகளை, முஆமலாத்துகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு இணைத்து பேசினார்கள். குர்ஆனுடைய ஆரம்பத்திலே
அல்லாஹு தஆலா தக்வாதாரிகளை பற்றி சொல்கிறார். ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். தக்வாதாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள் என்று ஓரிடத்திலே அல்லாஹு தஆலா தக்வாதாரிகள் ஈமான் உள்ளவர்களாக இருப்பார்கள், சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் பேசுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் தக்வாதாரிகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே வெறுமனே அவர்கள் இபாதத்தோடு மாத்திரம், வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம், அல்லாஹோடு வைத்திருக்கின்ற அந்த தொடர்போடு மாத்திரம் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல, மாறாக அடியார்களோடும் அழகாக நடந்து கொள்வார்கள், மனிதர்களோடும் அழகாக நடந்து கொள்வார்கள், மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற உறவுகளை பேணுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான். எனவே இஸ்லாம் என்பது வெறும் இபாதத்து மாத்திரமல்ல, அந்த இபாதத்தோடு முஆமலாத் சீராக வேண்டும், அடியார்களோடு நாங்கள் வைத்திருக்கின்ற உறவு சீராக வேண்டும். அல்லாஹோடு வைத்திருக்கின்ற உறவை மாத்திரம் சீராக்குவதல்ல இஸ்லாம், அடியார்கள் இன்னும் அவர்களோடு வாழ்கின்ற அடியார்களோடு வைத்திருக்கின்ற உறவு சீராக வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், உஇத்தத் லில் முத்தகீன். இந்த சுவர்க்கம் இது தக்வாதாரிகளுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது, தக்வாதாரிகள் தான் சுவர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிற போது என்ன சொல்கிறான்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா வல் காஸிமீனல் கைஸ வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் சொல்கிறார், எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் அந்த சூராவில் 5 இடங்களில் முஹ்சின் என்று சொன்னானோ, அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னாரோ, அதே மாதிரி அல்லாஹ் முஹ்சின்களுடைய அடையாளங்களை சொல்கிறார். உண்மையான ஒரு முஹ்சின், ஒரு நல்ல மனிதர், அல்லாஹ்வுடைய பார்வையில் நல்லவர், அல்லாஹ்வுடைய பார்வையில் மனிதராக மதிக்கப்படக்கூடியவர் யாரெண்டா அல்லாஹ் சொல்கிறான், யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இருந்தாலும் கொடுப்பார்கள், அல்லாஹ் அதிகமாக தந்திருந்தாலும் கொடுப்பார்கள், அல்லாஹ் அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறான், இருப்பதிலும் கொடுப்பார்கள். செல்வந்தர்கள் மாத்திரம்தான் சதகா, ஜகாத் அவர்களுக்கு கடமை, சதகா செல்வந்தர்கள் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்ற நியதி கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், இருந்தாலும் கொடுப்பார்கள், அதிகமாக கிடைத்தாலும் ஒரு பகுதியை செலவழிப்பார்கள், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு இருப்பது கொஞ்சம், கிடைத்தது கொஞ்சம், அதையும் கொடுப்பார்கள், அதையும் செலவழிப்பார்கள். இதுதான் ஒரு உண்மையான முஹ்சின், அல்லாஹ்விடத்திலே நல்லவருடைய அடையாளம். இங்கு அல்லாஹ் தக்வாதாரிகளுடைய முஹ்சின்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் பேசுகிற போது இந்த இடத்திலே அல்லாஹ் முதலாவது தொழுகையை பேசவில்லை, நோன்பை பேசவில்லை. அல்லாஹ் இங்கு பேசுவது, அவர்களுக்கு அதிகமாக நாங்கள் கொடுத்தாலும் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வார்கள், அல்லது அவர்களுக்கு கிடைத்தது சொற்பமானதாக இருந்தாலும், அற்பமானதாக இருந்தாலும், குறைவாக இருந்தாலும் அதையும் கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனது வீட்டுக்கு, கண்ணியமானவர்களே, நாம் சொல்ல வருவது, நாம் ரமதானுடைய மக்ஃபிரத்துடைய பகுதியை அடைந்திருக்கிறோம். நம்மில் பல பேர்கள் நினைப்பது, அல்லாஹ் என்னை மன்னிப்பது ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான், அல்லாஹ் என்னை மன்னிப்பது தௌபா செய்தால் மாத்திரம்தான், அல்லாஹ் என்னை மன்னிப்பது இஸ்திக்பார் செய்தால் மாத்திரம்தான், அல்லாஹ் என்னை மன்னிப்பது உலகத்தில் மாத்திரம்தான் என்று நாம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை சுருக்கிக் கொண்டிருக்கிறோம், வரையறுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் அளவே கிடையாது. நாம் பழகி இருக்கிறோம், வாயினால் சொல்கிறோம்
தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தை படைத்ததும் உலக வஸ்துக்களை படைத்ததும் நாங்கள் பள்ளிவாசலுடைய மெஹ்ராபில் எழுதுவதை போன்று, வீட்டு வாசலை அழகுபடுத்துவதை போன்று அல்லாஹு தஆலா அர்ஷை அழகுபடுத்துகிறான். அர்ஷிலே அல்லாஹ் எழுதியிருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதல்ல. அர்ஷிலே அல்லாஹ் எழுதியிருப்பது சுப்ஹானல்லாஹ் என்பதல்ல. அர்ஷிலே அல்லாஹ் எழுதியிருக்கிறான் சபகத் ரஹ்மதி வல கலபி, கலபத் ரஹ்மதி கலபி. என்னுடைய தண்டனை, என்னுடைய கோபத்தை விட எனது ரஹ்மத் விசாலமானது. உலகத்தை படைத்துவிட்டு எந்த பேனையினால், எந்த பேனையை அல்லாஹ் முதலாவது உலகத்தில் படைத்து எந்த பேனையின் மூலம் உலகத்துடைய தக்தீரை, உலகத்துடைய முடிவுகளை, உலகத்துடைய ஏற்பாடுகளை எழுதினானோ அதே பேனையின் மூலம் அல்லாஹ் எழுதுகிறான் எனது ரஹ்மத் எனது கோபத்தை விட மிகைத்து விட்டது. நாம் சொல்கிறோம், எந்த ஹதீஸிலும் கிடையாது, வாயால் சொல்லி பழகி இருக்கிறோம், தாயை விட 70 மடங்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் எனது ரஹ்மத்துக்கு அளவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் காஃபிர்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு 70 தடவைகள் நீங்கள் இஸ்திக்பார் செய்தாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த 70 என்ற இலக்கத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. 70 என்ற இலக்கம் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இலக்கம். நபி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 70 தடவைக்கு மேலால் இஸ்திக்பார் செய்கிறேன், நான் குறைந்தது ஒரு நாளைக்கு 70 தடவை இஸ்திக்பார் செய்வேன். அல்லாஹ் சொல்கிறான் நபி அவர்களை பார்த்து, நபியே, நீங்கள் 70 தடவைகள் காபிர்களுக்கு, குஃப்ரிலே மரணித்தவர்களுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டார். அதை வைத்துத்தான் சில பேர்கள் 70 மடங்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன், தாயை விட இரக்கமுள்ளவன் என்று பேசுகிறார்களே தவிர உண்மையிலே 70 என்று மட்டிட முடியாது, வரையறுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சில பேரை உலகத்தில் மன்னிக்கிறார். அல்லாஹ் இன்னும் சில பேரை அவங்களோட சக்கராத்தில் அல்லாஹ் மன்னிக்கிறார். இன்னும் சில பேரை அல்லாஹ் கபர்ல மன்னிக்கிறார். இன்னும் சில பேரை கபர்ல இருந்து எழுப்பாட்டப்படக்கூடிய மஹ்ஷர்ல அல்லாஹ் மன்னிக்கிறான். மஹ்ஷருடைய வேதனை, மஹ்ஷருடைய வெயில், மஹ்ஷருடைய அந்த வெப்பம், மஹ்ஷருடைய நெருக்கடி, மஹ்ஷருடைய தாகம், மஹ்ஷருடைய பசி சில பேர்களுடைய மன்னிப்பாக இருக்கும். சகோதரர்களே, நாங்க சொல்றோமே, மஹ்ஷர்ல வாப்பா மகனை விட்டு ஓடுவாரு, மகன் வாப்பாவை பார்த்துட்டு ஓடுவாரு, உம்மா பிள்ளையை கண்டு ஓடுவா, பிள்ளை உம்மாவை கண்டு ஓடும் என்று சொல்றோமே சகோதரர்களே, அது சோதனைக்குரிய இடம், திடுக்கமான இடம். அந்த திடுக்கத்தை அல்லாஹ் கொடுப்பது என்னையும் உங்களையும் அந்த இடத்திலே மன்னிப்பதற்காக. உலகத்தில் சில பேரை மன்னிப்பான், சக்கராத்தில் சில பேரை மன்னிப்பான், கபரிலே சில பேர்களை தண்டித்து மன்னிப்பான், கபரில் இருந்து எழுப்பாட்டப்படும் போது சில பேர்களை மன்னிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சில பேர்களை கேள்வி கணக்கு கேட்டு, கேள்வி கணக்கு அவர்கள்ட்ட கேட்கப்பட்டு அவங்க நரகம் என்று முடிவு செய்யப்படும். நரகத்துக்கு போவாங்க சகோதரர்களே. நரகத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் நரக வாசல்ல வச்சு அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பாங்க, அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பாங்க. அல்லாஹ் இப்ப மன்னிப்பானா என்று பார்ப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆச்சரியமாக சொன்னாங்க, அந்த பார்க்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் அழைத்து சொல்வானாம், நீ சொர்க்கத்துக்கு போய். தனது முடிவை அல்லாஹ் மாற்றுகிறான். என் அரிசியில் எழுதப்பட்டிருப்பது எனது மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் விசாலமானது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. எனவே நாங்கள் தௌபா செய்வதன் மூலமாக மாத்திரம், இஸ்திக்பார் செய்வதன் மூலமாக மாத்திரம் அல்லாஹ் எங்களை மன்னிக்கக்கூடியவனாக இல்லை. நாம் உலகத்திலே செய்கின்ற சாலிஹான அமல்கள், நல்ல கர்மங்கள் எங்களை உலகத்துடைய ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கும், நரகத்தை விட்டு பாதுகாக்கும். நல்ல அமல்கள்.
சில நனவுகள் நாங்கள் செய்வோம், உலகத்தில் மனிதர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நனவுகள். அந்த நனவுட பரக்கத்தால 2 விதமான உலகத்தில் அல்லாஹ் பிரயோசனங்களை உண்டாக்குறார். உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், சதகாக்கள், அதே போல கண்ணியமான சகோதரர்களை நாங்கள் நினைக்கிறது இந்த மற்றவர்களுக்கு நலவு செய்யறது என்பது, உபகாரம் செய்யறது என்றது காக்கால மாத்திரம்தான் செய்யலும் என்று நினைச்சிட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள்ட்ட காசு அல்ல, உங்களுக்கு காசு பணத்தை தரல, ஆனா அல்லாஹ் உங்களுக்கு சில செல்வாக்குகளை தந்திருக்கிறார். என்ன செல்வாக்கு? இன்னொரு மனிதனுக்காக வேண்டி, ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி கொஞ்சம் பேசுறது. நபி அவங்க சொன்னாங்க ஷஃபாஅத். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள அவருக்கு உதவி செய்யறதுக்கு காசு இல்ல, ஆனா அல்லாஹ் அவருக்கு நல்ல பேச்சாற்றலை கொடுத்திருப்பான். மக்களுக்கு மத்தியில செல்வாக்கு கொடுத்திருப்பான். அவர் பேசின மக்கள் கேட்பாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்தில் இவர் அந்த மனிதனுக்காக பேசுறது இவர் இன்னொரு மனிதனுக்கு செய்யற உபகாரம். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்காக துஆ செய்யறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் உலகத்தில் மரணித்த முஃமின்களுக்காக அல்லது உலகத்தில் உயிர் வாழக்கூடிய முஃமின்களுக்காக யாரெல்லாம் துஆ செய்வார்களோ, இஸ்திக்ஃபார் செய்வார்களோ, உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலகத்தில் யாரெல்லாம் பிறப்பார்களோ, முஃமின்களாக வாழ்வார்களோ, அந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையின் அளவுக்கு அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து விடுகிறார். அதனாலதான் நபிமார்கள் துஆ செய்யும் போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர், எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் மன்னித்து விடு, எனக்கு அடுத்ததாக என்னை பெற்றெடுத்த எனது பெற்றோர் அவர்களையும் மன்னித்து விடு. வலில் முஃமினீன், உலகத்திலே முஃமின்களாக வாழ்ந்தவர்களை மன்னித்து விடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றவர்களுக்காக துஆ செய்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு அநியாயம் செய்த சமூகம், அந்த சூரா நூஹிலே அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்யப்பட்ட அநியாயங்களை பேசிவிட்டு அந்த சூரா நூஹுடைய இறுதியிலே அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறார். என்ன செஞ்சார்கள்? ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தகல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா. துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், 5 சாரார்களுக்கு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடுவாயாக. நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடினார்கள். இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே, என்ற பெற்றோர்களை மன்னித்து விடுவாயாக. மூணாவது துஆ செஞ்சாங்க. மூணாவது சாரா யாரு? வலிமன் தகல பைத்தி முஃமினா, என்ற வீட்டுக்கு யாரெல்லாம் முஃமின்களாக உன்னை ஏற்றுக்கொண்டவர்களாக என்ற வீட்டுக்கு யாரெல்லாம் விருந்தாளிகளாக வாராங்களோ, என்ன சந்திக்க வாராங்களோ, என்ன பார்க்க வாராங்களோ, இவங்களே மன்னிச்சுடியா அல்லாஹ். நாலாவது, முஃமினான ஆண்களையும் 5வது முஃமினான பெண்களையும் மன்னித்து விடுவாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு மாத்திரம் துஆ செய்யாமல் முஃமின்களுக்கு துஆ செய்கிறார்கள். தனது பெற்றோர்களுக்கு மாத்திரம் துஆ செய்யாமல் முஃமின்களுக்கு துஆ செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இது போன்ற துஆக்களை ஓதி ஏனைய முஃமின்களுக்காக காசால் உதவி செய்ய முடியாது, பேச்சால் உதவி செய்ய முடியாது, ஆனால் துஆவால் உதவி செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை கோடி முஃமின்கள் வாழ்வார்களோ அத்துணை கோடி முஃமின்களின் அளவு அல்லாஹ் அவரை மன்னிக்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் தௌபா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தௌபா செய்தால்தான் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தௌபா மாத்திரமல்ல எங்களை மன்னிக்க கூடியது, நாம் இன்னொரு முஃமினுக்கு மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்வது, இன்னொரு முஃமினுக்காக நாம் துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களை மன்னிக்கின்றான்.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்காக வேண்டி பேசுறார். அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிச்சு நரகத்தை ஹராமாக்குறான். என்ன பேசுறாரு? 2-3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஒரு சபையில. கண்ணியமானவர்களே, தபூக் யுத்தத்துடைய நேரத்தில் முக்கியமான சஹாபி, வாலிப சஹாபி, ஒரு அழகான சஹாபி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். பேசிட்டு அந்த சூராக்கு அல்லாஹ் என்ன பேர் சொல்றான்? சூரத்து தௌபா. யாருடைய தௌபா? கஅப் இப்னு மாலிக்குடைய தௌபாவை வைத்து அல்லாஹ் அந்த சூராக்கே பேர் வச்சுதான் சூரத்து தௌபா. இந்த சூரால பேசப்பட்ட சஹாபி தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய கவிஞர், நபியுடைய காலத்தில் மிகப்பெரிய கவிஞர். இவர் தபூக் யுத்தத்துக்கு போகல. என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, நாளைக்கு போவோம் நாளண்டைக்கு போவோம் என்று கொஞ்சம் தாமதிச்சாரு. நல்ல விஷயத்தை விட்டு போட்டாரு. கடைசியில போக கிடைக்கல. கண்ணியமானவர்களே, போறதுக்கான வசதி வாய்ப்பு இருந்துச்சு, உடம்புல சக்தி இருந்துச்சு. வாலிபர், நல்ல செல்வந்த சஹாபி, அவர் தபூக் யுத்தத்துக்கு போகல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி புகழ்ந்து கவிதைகளை படிச்சிருக்கிறாரு. ஒரு சபைக்கு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்கள பேரை சொல்லி கேட்பாங்க, இவரை காணலையேன்னு கேட்பாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சொல்லி கேட்கக்கூடிய சஹாபாக்கள் ஒரு ஆள் தான் கஅப் இப்னு மாலிக். மதீனாவிலிருந்து 1000 கிலோமீட்டர்கள் தூரம் கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் கடைசியாக செய்த தூர பிரயாணம் 1000 கிலோமீட்டர்கள் தாண்டி போய்விட்டார்கள். 12,000 சஹாபாக்கள். அந்த 12,000 சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்போதும் தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற கஅப் இப்னு மாலிக்கை காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க சபையில இருந்த சஹாபாக்களை பார்த்து, எங்க கஅப் இப்னு மாலிக்? அவர் வரலையா? அவர் கலந்து கொள்ளலையா? ஒரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அவர் வேணுமென்று தான் வரல. அவர் கொஞ்சம் பெருமை பிடிச்சவரு, கொஞ்சம் தற்பெருமை பிடிச்சவரு. நல்ல அழகாக உடுக்கணும், நல்ல அழகாக நல்லா சாப்பிடணும் என்று எதிர்பார்த்து ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர். அவர் இதுக்கெல்லாம் வரமாட்டார் என்று ஒரு சஹாபி சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அந்த சபையில் ஒரு வாலிப சஹாபி இருந்தார். அவருக்கு அந்த நேரத்தில் 30 வயசு கூட இல்லை. ஒரு வாலிப சஹாபி, அவர்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு முஃமினுடைய புற பேசப்படுது, ஒரு முஃமினை பத்தி புறம் பேசப்படுது. நாங்க இருக்கக்கூடிய சபைகள்ல புறம் பேசப்பட்டா, ஒரு முஃமினுடைய புற பேசப்பட்டா நாங்க என்ன செய்யணும் என்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க அப்படி சொல்லவானாம். வல்லாஹி மா அலிம்து அலைஹி கைரா. அல்லாஹ் மீது சத்தியமாக கஅப் இப்னு மாலிக் அவர் ஒரு நல்ல மனிதர். அவருடைய விஷயத்துல எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும், பாவத்தையும், அநியாயத்தையும் நாங்க பார்க்கல, எந்த கெடுதியையும் பார்க்கல. அவர் ஒரு நல்ல மனிதன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எந்த சஹாபி ரசூலுல்லாஹுக்கு முன்னால, பல சஹாபாக்களுக்கு முன்னால கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குறைய பேசினாங்களோ, அந்த சஹாபிக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க அப்படி பேசவானாம். அவருடைய நலவத்தான், அவரோட நாங்க நல்ல விஷயங்களை தான் பார்த்திருக்கிறோம், அவருடைய கெடுதிகளை நாங்க காணல. அவரும் நல்ல மனுஷன். கண்ணியமானவர்களே, இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இல்லை. கெட்ட மனிதனை பற்றி அல்லது ஒரு நல்ல மனிதனுடைய கெடுதியை பற்றி அவர் இல்லாத இடத்துல பேசப்படுது, புறம் பேசப்படுது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க அப்படி சொல்லவானா, அவர் ஒரு நல்ல மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் ஒரு சபையில அவருடைய குறை பேசப்படுது, அவரை பற்றி தீங்கு பேசப்படுது, அவர் விரும்பாத ஒரு விஷயம் பேசப்படும் போது அந்த நபருக்காக வேண்டி யாரெல்லாம் குரல் கொடுப்பார்களோ, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது என்று யாரெல்லாம் வாதிடுவார்களோ, ஒரு முஃமினுடைய மானத்துக்காக யாரெல்லாம் பேசுவார்களோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனுடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நரகத்தை அவருக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறார். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, இந்த உலகத்தில்
பெண்களில் மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. சிறு வயதிலே கணவனை இழந்து விட்டார்கள். அதே நேரத்திலே உலகத்திலே எந்த சஹாபி பெண்களும் கேட்காத பேச்சுக்களை, அவதூறுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்பு புதல்வி. அவர்களை சில நயவஞ்சகர்கள் தப்பான பெண் என்று பேசிவிடுகிறார்கள். வளர்ந்திகளை வைத்து, வெளிரங்கத்தை வைத்து தப்பான பெண் என்று பேசிவிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதிலே முக்கியமான 2 சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டார்கள். ஒருவர் யாரு? கண்ணியமானவர்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு உயர்ந்த சஹாபி என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அடிமை பெண் மாரியத்துல் கிப்தியாவுடைய தாத்தா சீரின் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்த ஒரு சஹாபி. இவங்க கொஞ்சம் சம்பந்தப்பட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட விஷயத்துல. முனாஃபிகீன்கள் பேசும்போது இவர்களும் கொஞ்சம் சம்பந்தப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, ஆயிஷா நாயகியை பற்றி பேசப்படும் போது அந்த சபையில ஏன் நீங்க உட்காரணும்? வலவுலா இஸ்தமிஅ்துமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி மதீனா பேசும்போது, சபைகளில் பேசும்போது, பேசப்படும் போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் சொல்லித்தாரான். ஒரு சபையில ஒருவரோட குறை பேசப்படும் போது எப்படி நடந்து கொள்ளணும்? நீங்க என்ன சொல்லிக்கணும்? மாலனா அன் நதகல்லம பிஹாதா. இந்த விஷயத்தை பேசுறதுல எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு முஸ்லிமுடைய குறைய, ஒரு முஸ்லிமுடைய தவற நாங்க பேசுறதால, அவர் இல்லாத இடத்துல பேசுறதால அல்லாஹ் சொல்றான், பேசப்பட்ட நீங்க கேளுங்க, எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதப்பா? சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் சம்பந்தப்பட்டுட்டாரு, அந்த சபையில உட்கார்ந்துட்டாரு. அப்படி நடந்திருக்கலாம் என்று கருதினாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி நடந்திருக்கலாம் என்று பேசினாரு. கண்ணியமான சகோதரர்களே, இது நடந்து முடிஞ்சு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண், இட்டு கட்டியவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான். பல வருடங்களுக்கு பின்னால், நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால், கண்ணியமான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் உர்வத் இப்னு ஸுபைர், இவரு கண்ணியமானவர்களே சஹாபி கிடையாது, தாபியீன்களுடைய காலத்துல வாழ்ந்தவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன், ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். இந்த ஸுபைர் என்ன செய்யறாரு? உர்வத் என்ன செய்யறாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு வந்த ஒரு தடவை ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு ஏசுறாரு. யாருக்கு முன்னால ஏசுறாரு? ஏசுறது வேற விஷயத்துக்கு, வேற விஷயத்துல ஏசுறாரு. யாருக்கு முன்னால? அவருடைய சாட்சிக்கு முன்னால. ஹஸ்ஸான் இப்னு சாபித் யாரு? சாட்சியுடைய தவறு செய்யாத ஒரு அவதூறோடு சம்பந்தப்பட்டவர். நாங்க யோசிப்போம், எங்கட பிள்ளைய அல்லது எங்களைய, எங்கட உம்மாவை, எங்கட சகோதரிய ஒருவர் இப்படியான ஒரு பாவத்தில செய்யாத ஒரு தவறை செய்ததாக ஒருத்தர் சொல்லியிருந்தா நாங்க எவ்வளவு காலம் எங்களோட உள்ளத்துல அந்த விரோதத்தை வச்சுட்டு இருப்போம், விரோதத்தை வச்சு நாங்க பாராட்டுவோம். எங்களுக்கு எல்லாரும் தெரியும். கண்ணியமான சகோதரர்களை, இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சிருந்தா அவரோடு சேர்ந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு ஏசிருக்கலாம், அல்லது ஏசுரத்தை இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன்? தனக்கு எதிராக செயல்பட்டவர், தன்னுடைய குறையை பேசியவர், தனக்கு வேண்டப்படாதவர் பேசியிருக்கலாம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அவங்களுக்கு நபியுடைய ஹதீஸ் ஞாபகத்துல வந்துச்சு. ஒரு முஃமினுடைய தவறு பேசப்படும் போது, குறை பேசப்படும் போது, யார் அந்த முஃமினுடைய நலவை அந்த சபையிலே பேசுவார்களோ, அந்த முஃமினுடைய மானத்தை யாரெல்லாம் அந்த சபையிலே பாதுகாப்பார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுவான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்ற ஹதீஸ் ஞாபகத்திலே வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது தாத்தாவுடைய மகன் உர்வத் இப்னு ஸுபைரை பார்த்து சொல்கிறார்கள், லா தஸுப்பு ஃபஇன்னஹு கான யுனாஃபிஹு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு ஏசவானா, அந்த இடத்துல
அவர் எனக்கு சில வருடங்களுக்கு முன்னால் இப்படி பேசினார் என்று பல பேசல. ஹஸ்ஸான் இப்னு சாபித் நலவ சொன்னாங்க, ஃபைன்னஹு கான யுனாபிஹு ரசூலல்லாஹ். ஒரு காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள், குறிப்பாக குறைஷிகளுடைய புலவர்கள், கவிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பித்த நேரத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதைகளின் மூலம், பாடல்களின் மூலம் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார். எனது கணவன் என்று கூட சொல்லவில்லை. எனது குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் அதை சொல்லாமல் அவருடைய நலவை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பேணியவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர். எனவே அவருக்கு எனக்கு முன்னால வந்து ஏசாது என்று சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க மற்றவங்களுக்கு துவா செய்யறதால அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறார். நாங்க மற்றவங்களோட நலவுக்காக வேண்டி நாங்க பேசுறதின் மூலமாக, நலவுகளை பேசுறதின் மூலமாக, அவங்கள பத்தி குறை பேசப்படக்கூடிய இடத்துல நலவு பேசுறதால அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறான். அதே நேரத்தில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல என்ன நாங்க மற்றவங்களுக்கு நலவு செய்யறதால, உபகாரம் செய்யறதால அல்லாஹ் எங்கட குடும்பத்துக்கு, எங்கட பிள்ளைகள் மூலமாக, எங்கட மனைவியின் மூலமாக எங்களுக்கு ஏதாவது கேவலங்கள், ஏதாவது மோசமான கெட்ட பெயர்கள் வர இருந்தா அல்லாஹ் அதை பாதுகாப்பான். அதை சொல்லி முடிச்சுக்கொள்ளும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான வாலிபர், அடிமையாக ஆக்கப்பட்டு விற்கப்படுகிறார்கள். ஒரு வீட்டுக்கு போகிறார்கள். குர்ஆன் இந்த சம்பவம் பேசுகிறது. தன்னுடைய நாடு கிடையாது, வேறொரு நாட்டுக்கு போயிருக்கிறார்கள். தனிமையில் இருக்கிறார்கள். நாலாபுறங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அழகான ஒரு பெண்மணி, செல்வ சீமாட்டி, அழகான ஒரு பெண்மணி தப்புக்கு அழைக்கிறாள், தவறான விடயத்தின் பக்கம் அழைக்கிறாள். குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கவில்லை. வாலிபர்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு அவர்களுக்கு இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனிதர் என்ற அடிப்படையிலே அந்த பெண் அழைக்கின்ற அந்த விடயத்தில் விருப்பம் ஏற்படுகிறது. ஏன் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்கின்றார். வாலிப பருவத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகளை கொடுத்து, ஆசைகளை கொடுத்து, அதற்கு முன்னால் அவர்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். எப்படி ஒரு நோன்பாளியை அல்லாஹ் சோதிப்பதை போன்றே சாப்பாடு முன்னால் இருக்குது, தண்ணி முன்னால் இருக்குது, ஹலாலான மனைவி முன்னால் இருக்கிறாள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி அடக்கிக் கொள்கிறோம். தனிமையிலே இருக்கிறார்கள், கதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணை தானாக வந்து அழைக்கிறாள். இந்த நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில், நபி அல்ல அவர்கள், வாலிபர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஆசை வருகிறது. அதை தவறை செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, உணர்வு ஏற்பட்டு அந்த தவறை செய்யறதுக்காக அவங்களுக்கு அந்த விருப்பம் ஏற்படுது. ஏற்படக்கூடிய நேரத்தில் உடனே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். சொல்றாங்க, அல்லாஹ் சொல்ற காலமா அல்லாஹ். யூசுப் சொன்னாரு, அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும், அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இதை சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, சந்தர்ப்பம் கிடைச்சும், தப்பு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சும், அந்த தப்பை செய்யாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய். நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நான் அடிமையாக ஆக்கப்பட்டு என்ன காசு கொடுத்து வாங்கினவர் இந்த பெண்ணுடைய கணவர். காசு கொடுத்து என்ன வாங்கி அஹ்ஸன மஸ்வாய் எனக்கு இருக்கிறதுக்கு இடம் தந்தாரு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தந்தாரு, என்ன தேவைகளை பூர்த்தி செஞ்சாரு, என்ன கண்ணியப்படுத்தினாரு, எனக்கு உபகாரம் செஞ்சாரு. அதனால அவருடைய மனைவியோடு நான் தப்பு செய்து அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். கண்ணியமானவர்களே, இங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பெண்ணையும் பெரும்பாவத்திலிருந்து பாதுகாத்தது, குற்றத்திலிருந்து பாதுகாத்தது, அந்த குடும்பத்துக்கு ஏற்பட இருந்த கேவலத்திலிருந்து பாதுகாத்தது அந்த பெண்ணுடைய கணவன் செய்த உபகாரம், அந்த பெண்ணுடைய கணவனுடைய அஹ்லாக், அந்த பெண்ணுடைய கணவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வைத்திருந்த மரியாதை, அவர்களுக்கு செய்த உதவி. கண்ணியமானவர்களே, நாங்க மற்றவங்களுக்கு செய்யற உதவி, நாங்க மற்றவங்களுக்கு செய்யற உபகாரம்,
நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்கும். மரணத்துக்கு பின்னால உலகத்தில கண்ணியமானவர்களே எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும், எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை விட்டும், எங்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் ஏற்பட இருக்கக்கூடிய கேவலங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை எழுதி வைத்திருந்தாலும் நாம் செய்கின்ற உபகாரம், மற்றவர்களோடு நாம் காட்டுகின்ற எங்களுடைய அழகான உறவு, அப்படியான கெட்ட விடயங்களை விட்டும் ஷர்றுகளை விட்டும் கெடுதிகளை விட்டும் எங்களை பாதுகாக்கும். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய பரம்பரைகளை பாதுகாக்கும் என்பதை அல்லாஹ் அந்த சூராவுடைய ஆரம்பத்திலே எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தௌபா செய்வதை போன்று, இஸ்திக்ஃபார் செய்வதை போன்று, சாலிஹான அமல்களை செய்வதை போன்று மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வோம். எங்களால் முடிந்த உபகாரங்களை செய்வோம், மற்றவர்களுக்கு நலவை நாடுவோம். அல்லாஹு தஆலா வஅஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நீங்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், மற்றவர்களோடு நன்றாக நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய பாவங்களை மன்னிக்க செய்யும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உண்டாக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அடைவதற்கு அது காரணமாக இருக்கும் என்று மற்றவர்களோடு நாம் நடந்து கொள்கின்ற அக்லாக்குகளை, தன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் அடையாளப்படுத்தியிருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதை போன்று, அதிகமாக தௌபாக்களை செய்வதை போன்று, அதிகமான நஃபிலான வணக்கங்களை செய்வதை போன்று எம்மால் முடிந்த நனவுகளை, எம்மால் முடிந்த கைறுகளை, எம்மால் முடிந்த உபகாரங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறி எல்லா வகையான அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புகளுக்கான சகலவிதமான விடயங்களையும் செய்து அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அடைந்திருக்கக்கூடிய ரமலானை முழுமையாக அடைந்து முழுமையாக நோன்புகளை நோற்றி இரவு நேரங்களை ஹயாத்தாக்கி உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகத்தான் நீ எங்களை மரணிக்க வேண்டும் என்ற விடயத்தை, மரணிக்க செய்ய வேண்டும் என்ற விடயத்தை உன்னிடத்திலே நாங்கள் துவாவாக கேட்டு எங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்குமாறு உன்னிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம்.